கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை சனி ஜென்ம சனி என்ற அமைப்பில் இருக்கின்றார். அவர்தான் கும்பத்திற்கு ராசிநாதனாகவும் இருக்கின்றார். குரு ஏப்ரல் மாதம் வரை 3லும், மே மாதத்திலிருந்து 4ஆம் வீட்டிலும் இருக்கின்றார். ராகு கேதுக்கள் முறையே வருடம் முழுவதும் 2 மற்றும் 8ல் இருக்கின்றார்கள். இந்த 3 நிலைகளை வைத்துத்தான் நாம் பொதுவாக 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பலன் கிரகிக்கிறோம். இது கூடவே நம்ம 2 விஷயங்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அது என்னன்னா, ஜூலை 1லிருந்து 15ஆம் தேதி வரை சனி வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றார். அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை, இன்ஃபேக்ட் அவர் டிசம்பரை தாண்டியும், அதாவது 2025 ஜனவரி மாதம் வரை குரு வக்ரமாக இருக்கின்றார். சரிங்களா? பொதுவாக பார்த்தோமேயானால் சனி ஜென்ம சனி என்பவர் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப சில படிப்பினைகளையும் அனுபவங்களையும், அந்த படிப்பினை அனுபவங்கள் அப்படின்னானே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றார். இதை நீங்க ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. குரு 3ல் இருப்பதால், 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், கொஞ்சம் பண வரவு சற்றே பாதிக்கப்பட்டிருக்கும். ராகு கேது பெயர்ச்சி, இதுக்கு முன்னாடி 3-9ல் இருந்தார்கள், இப்பொழுது 2-8. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பதனால் இந்த பண வரவு கொஞ்சம் சற்றே அதிகரித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ராகு 2ல் இருப்பதால் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிளான் பண்ணி ஏதாவது ஒரு இன்கம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுல பிரச்சனை இருக்கும். ஆனா நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணவரவு உங்களுக்கு இருக்கும். அதுதான் ராகு 2ல் இருப்பதால் இருக்கக்கூடிய பலன். ராகுனாலே அன்பிரடிக்டபிள்ல. ஸோ 2ஆம் வீடு தான் தனஸ்தானம். அதனால இந்த அன்பிரடிக்டபிள் நேச்சர் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். பொதுவாக பணவரவு கொஞ்சம் சீராகவே இருக்கும். முந்தைய காலகட்டங்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2023 முதல் பகுதியை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இது கொஞ்சம் பெட்டராகவே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி சனி தான் பிரைமரி பிளானட் இல்லைங்களா? ஜென்ம சனி, அவரே உங்களுக்கு ராசிநாதன். இதனால என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனைகள் இருந்தாலும் ராசிநாதன் ஆட்சியாகி மூல திரிகோண வலுவில் இருப்பதால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கண்டிப்பாக சனி செய்வார். இது நீங்கள் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கின்றது. நான் பிரச்சனையை பார்க்க போறேன்னா இல்லை எனக்கு ஏற்படுற நன்மையை பார்க்க போறேன்னா அப்படின்றதில் தான் இந்த விஷயம் அடங்கி இருக்கு. கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கும், அதை உணர்ந்து இருப்பீர்கள். உங்களுடைய சுய ஜாதகத்திற்கேற்ப அந்த ஸ்ட்ரெஸ் கூடவோ கம்மியாகவோ உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் நான் கூறுகின்ற ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஜென்ம சனி காலத்தில் தான் புதிய உறவுகள் உருவாகும். உறவுகள் மூலமாகத்தான் நமக்கு கர்மங்கள் உருவாகும். ஓகே, அதனால ஜென்ம சனி காலகட்டங்களில் புதிய பார்ட்னர்ஷிப் உருவாகுதல், திருமணம் நடப்பது போன்ற விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ம சனி அப்படின்னு தட்டி கழிச்சிடாதீங்க. ஏன்னா புதிய கர்மங்கள் வரணும் இல்லைங்களா? சில வீடுகளில் புதிய குழந்தை பிறப்பு கூட நடக்கும். ஏன்னா குழந்தை ஒரு புது உறவு இல்லை, அந்த புது உறவு மூலம் புது கர்மங்கள், புதிய விஷயங்கள் நடைபெறும். அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகும். அதனால ஜென்ம சனியை காரணம் காட்டி நல்லவைகளை முழுவதுமாக அவாய்ட் செய்யாதீர்கள். ரிஸ்க் எடுப்பதை தவறுங்கள். ஓகே, ஒன்றை செய்வதற்கு முன் 1-2 முறை யோசித்து செய்யுங்கள். முக்கியமான முடிவுகள் என்றால் நல்ல கலந்து ஆலோசித்து தீர்க்கமாக யோசித்து செய்யுங்கள் என்று கூறுவனே ஒழிய, அந்த நல்ல விஷயங்களையோ கிடைக்கும் வாய்ப்புகளையோ பயன்படுத்தாதீர்கள்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற ராசிகளை விட கும்பத்திற்கு ஜென்ம சனி சற்றே மாறுபட்டு இருக்கும். ஏன்னா சனி கும்பத்தில் இருக்கும்போது மூல திரிகோண வலு அப்படின்ற ஒரு நிலையை அடைகின்றார். எப்பவுமே ராசிநாதன் மூல திரிகோண வலுவில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம். ஆனால் அவர் சந்திரனோடு சேர்ந்து இருப்பதால், அதுதானே ஜென்ம சனின்னு சொல்றோம், சந்திரனோடு சேர்ந்து இருப்பதால் சனிக்கே உண்டான ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்றவற்றை உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சந்திரன் இங்கே உணவை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். சிலருக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே,
ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா இருக்கும். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம், சாப்பிட்டாங்கன்னா சரியா ஜீரணிக்காது, வயிறு வந்து எப்பவுமே ஒரு ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ம சனியோட தாக்கம். சில பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு தாய் வந்து உடல் உபாதைகள், ஏதாவது ஒரு நோய் வந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஜென்ம சனியோட தாக்கம். ஜூலைலேருந்து 15 நவம்பர் அப்போ வந்து சனி வக்கரமாக இருக்க அந்த காலகட்டத்தில் இங்கே நான் கூறிய பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைத்து ஒரு நல்ல சீரான நிலையே இருக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும் காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கார் அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஜென்ம சனியோட பாதிப்பு ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்காது. ஆனா சனி வக்கரமாறாரு இல்லைங்களா, இந்த ஜூலை டு 15 நவம்பர் அந்த டைம் பீரியட்ல தான் உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கம் வெளிப்படும். இப்படிதான் நம்ம வந்து பலன் எடுக்கணும். சனி நேர்கதியாக இருக்கும் ஜாதகர்களுக்கு சனி கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது ரிலீஃப் கிடைக்கும். இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால். ஓகே, இந்த பாயிண்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜனவரி டு ஜூன், நவம்பர் டிசம்பர், ஓகே, அதாவது 15 நவம்பர் டு டிசம்பர், இந்த பீரியட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் வரக்கூடிய பீரியட் நல்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கே வந்து ஒரு தெம்பு கிடைக்கும். நான் கூறிய உடல் உபாதைகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பொது பலன், ரைட்? இது வந்து ஒரு ஜெனரலா நம்ம வந்து சொல்றக்கூடிய ஒரு பலன் தான். துல்லியமாக பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை சற்று கணக்கில் எடுக்க வேண்டும். நான் உதாரணத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது சனி வந்து கும்பத்தில் சுக்கிரன் அல்லது குரு இருந்தால், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கும்ப வீட்டில், அதாவது ஒன்றில் சுக்கிரனோ குருவோ இருந்தால், ஜனனகால சுக்கிரனும் குருவும் கோச்சார சனியுடன் இணைந்து நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள். இவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பணம் வந்து கூரையை பிரித்து கொண்டு கொட்டும் அப்படின்னே சொல்லலாம். என்னங்க ஜென்ம சனி இப்படி சொல்றீங்க அப்படின்னா அப்படிதான் நடக்கும், ரைட்? அதுதான் விதிக்கப்பட்டது. அவங்களுக்கு எப்படி வெளிப்படும்னா, பொருளாதார மேம்பாடு இருக்கும், அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்? என்னடா பணம் வருது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், அதுவே அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக கூட அமையலாம். இல்லைன்னா வேலை பளு அதிகமாக இருக்கலாம். நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிடும், அந்த பொசிஷன் மூலமாக நல்ல பணம் வரும், பெரிய ஆர்டர் கிடைக்கலாம், அதன் மூலமாக பணம் அதிகமாக வரலாம். அந்த ஆர்டரை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய வேலையை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸிலேயே அவர்கள் வந்து கஷ்டப்படுவார்கள். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், பொருளாதார மேம்பாடும் இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம பொதுவான கோச்சார பலன்களையும் ஸ்பெசிஃபிக்கான பலன்களையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து துல்லியமாக பலன் எடுக்க வேண்டும். இதே மாதிரி பொருளாதார மேம்பாடு யாருக்கு இருக்கும்னா, உங்களுடைய 4ஆம் வீட்டில், அதாவது கும்பராசியை கொண்ட ஜாதகர்களுடைய 4ஆம் வீட்டில், 4ஆம் வீடுன்றது ரிஷப வீடு இல்லையா, ரிஷப வீட்டில் ஜனனகால குருவோ சுக்கிரனோ சனியோ இருந்தால், குரு சுக்கிரன் சனி இந்த 3 பேர் இருந்தா அவர்கள் கோச்சார குருவுடன் இணைந்து நான் கூறிய நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள், ரைட்? ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ம சனியில உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ் கூடவே இருக்கும். ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்ட்ரெஸ் வேலையினால வருதா இல்லை நீங்க முன்பு செய்த தவறினால் உங்களுக்கு வருதா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஆனால் நான் கூறிய அமைப்பை பெற்ற ஜாதகர்களுக்கு பொருளாதார மேம்பாடும் கூடவே இருக்கும். சரி, இது நல்லது சொன்னீங்க, சிலருக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, இங்க நான் குறிப்பிட்டிருக்க கிரகத்தை கொண்டவர்களுக்கு, அதாவது 1ஆம் வீட்டு செவ்வாய் அல்லது கேது அல்லது சூரியன் இருக்கப்பெற்ற ஜாதகர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அங்க சூரியன் இருந்தா, ஏற்கனவே சந்திரன் இருக்கு, அதனால்தான் நீங்க கும்பராசி, சூரியன் அங்க சேர்ந்தான அமாவாசை சந்திரன், ரைட்? இங்க சனியும் வரார், அவர்களுக்குத்தான் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர்கள் பிரச்சனையை நினைத்து துடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து மேலோங்கும். ஓகே, சனியும் சூரியனும் பிரதான எதிரிகள். அதே மாதிரி அங்க செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனை. செவ்வாய் இருந்தா சண்டையா நடக்கும். அது அடிதடி சண்டையா இல்ல வாய் வழி சண்டையா அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். அங்க ஒருவேளை கேது இருந்தானா, கேது வந்து செவ்வாயை போல செயல்படுவார், தொழில பிரச்சனை ஏற்படும். ஓகே, சூரியன் அங்க இருந்தான்னா தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை. ஓகே, அதை தாண்டி
சூரியனும் சந்திரனும் அருகருகில் தான் அமாவாசைக்கு பக்கத்துல இல்லையா? ஸோ அதனால அமாவாசை பிறந்தவர்களுக்கு குருவின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஏற்கனவே அவர்களுக்கு மைண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, மனம் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அத்தகைய நபர்களுக்கு. இப்போ சனி வேற உள்ள என்றானார்னா அவர்களுக்கு சிறிய பிரச்சனை கூட மிகப்பெரியதாக தெரியும். ஓகே, சனி வந்து பெரிய பிரச்சனை கொடுக்கணும்னே அவசியம் இல்லை, சின்ன பிரச்சனை கொடுத்தாலே அமாவாசையில் பிறந்த கும்பராசியினருக்கு பிரச்சனை மிகவும் அதிகமாக இருப்பதை போல் உணர்வார்கள். ஓகேங்களா? அடுத்ததாக, ஒருவேளை உங்களுடைய 8ஆம் வீட்டில் சில கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் கோச்சார கேதுவுடன் இணைந்து சில குறிப்பிடும்படியான பலன்களை வழங்கும். இப்போ கோச்சார கேது அங்க இருக்கார் இல்ல, இப்பதானே 8ல இருக்காரு. கோச்சார கேது வந்து ஜனனகால கிரகங்களோட இணைவார். இப்போ உதாரணத்துக்கு அங்க வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஆண் ஜாதகர், சுக்கிரனும் கேதுவும் இணைவால் என்ன ஏற்படும்னா, கேது வந்து ஆன்மீக கிரகம், இதனால மனைவியுடன் கருத்து வேறுபாடு, பிரச்சனை போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே பெண் ஜாதகர்னு வச்சுக்கோங்க, அங்க செவ்வாய் இருந்ததுன்னா பெண் ஜாதகர்களுக்கு செவ்வாய் வந்து கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ செவ்வாய் கேது என்ன, கணவருடன் கருத்து வேறுபாடு, பிரச்சனை அப்படின்னு நம்ம பலனை கூறலாம். அங்க ஒருவேளை புதன் இருந்தா, அங்க புதன் கேது இணைவன்னா புதன் வந்து தாய்மாமனை குறிக்கும், தாய்மாமனுடன் பிரச்சனை இருக்கும். இன்னொன்று புதன் வந்து பேச்சை குறிக்கக்கூடிய கிரகம். அங்க புதன் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, தாய்மாமன் உறவு கொஞ்சம் பிரச்சனையாகும். அதை தாண்டி பேச வேண்டிய நேரத்தில் நீங்க பேசாம போயிடுவீங்க, அதனாலேயே பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். ஓகே, புதன் கேதுவோட பெரிய பிரச்சனையே அதுதான், பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டார்கள். ஓகே, ஏன்னா சில நிலைகள் நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இல்லைங்க நான் தப்புலாம் பண்ணலன்னு நீங்க சொல்லிதானே ஆகணும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். அங்க ஒருவேளை சூரியன் இருந்ததுன்னா, அங்க சூரியன் கேது, சூரியன் வந்து தந்தையை குறிக்கும், தந்தையுடன் கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் போன்றவைகள் வரலாம். இப்போ அங்க கோச்சார கேது இருக்கு, ஜன்மகால கிரகங்கள் இணையுது, அதே நேரத்தில் ஜென்மசனி நடக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒருவேளை சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கும்பராசிக்காரருக்கு ஸ்ட்ரெஸ் வரணும், யார் மூலியமா வரும், சூரியன் மூலமாக வரும். சூரியன் யாரு, தந்தை, அரசு, மேலதிகாரி. இறுதியாக உங்களுடைய 2ஆம் வீட்டிலோ 4ஆம் வீட்டிலோ குருவோ அல்லது ராகுவோ இருந்தால், குரு ராகுவுடனும் ராகு குருவுடனும் இணைந்து பலன்களை கொடுப்பார்கள். இத்தகைய நபர்களுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்கும். ஆனால் குரு ராகு இணைவால் உடல் ஆரோக்கியம் சற்றே பாதிக்கப்படலாம். இத்தகைய ஜாதகர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரிங்களா? பொதுவாக 2024 கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகத்தான் இருக்க போகின்றது. அந்த ஜூலைலேருந்து நவம்பர் டைம் ஃப்ரேம், அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெகுவாக ரிலீஃபை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.